நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க பையன் தாபா அங்கே வந்துட்டு, அம்மா அப்பாவை எங்கே அப்படின்ற செட்டு கேட்குறான். அவரை மீட் பண்ணணும்னு சொன்னதும், அம்மா உனக்கு இருக்கேன்ல, அம்மா வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பேசக்கூடாது, இன்னைக்கு நியூ இயரில் நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே ஒரு கார் போகும்போது பையன் இடிக்க போதேன்னு சரி இவ காப்பாற்ற போய் இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவ அப்படியே இறந்து போயிடுறான். அந்த குட்டி பையன் அப்போ ரொம்பவே சின்னவனாக இருக்கான். அங்கே ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். அம்மா ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ரீபான் ஆகுறா. அங்கே வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவள் பிறந்து வந்துடுறா. பார்த்தா ரொம்ப எங்கே வந்துட்டு சின்ன பொண்ணு அங்கே இருந்துட்டுருக்கா. அப்போ அவங்க வந்துட்டு என்ன இவ இங்கே வந்திருக்கா, என்ன வந்துட்டு அமைதியாக சேர மாதிரி நின்றுட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு எதுக்காக நீ இப்படி வந்து நின்றுட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாரு. அங்கே வந்துட்டு உள்ளே வந்து ஜி என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, இது என்னோட ஹஸ்பண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு போய் அங்கே கையை பிடிச்சதுமே அதை பார்த்துட்டு அவே ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இது பைத்தியமானு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். அவங்க அப்பா நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அவங்க அம்மா இவ வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா, இவளுக்கு வந்துட்டு எப்படி நடந்துக்கணும்னு என்ன ஒன்று சரியாக தெரியாது, நாங்களுமே சரியாக டீச் பண்ண எங்களுக்கு டைம் கிடைக்கல, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அந்த தாபான்ற அந்த குட்டி பையனை பற்றி அங்கே வந்துட்டு பேசிட்டு அங்கே அவரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. அது வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, ஜியோட கிராண்ட் ஃபாதர் தான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா, இப்போ வரைக்கும் யாருமே அவரை பற்றி வந்து பேரை சொன்னது கூட இல்லை, தைரியமாக பேரை சொல்லி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன தான் தன்னோட லைஃப்பில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் விழுந்தடிச்சு அங்கே வேகமாக வெளியே ஓடி போய் பார்த்தா வேர்ல்டே அங்கே சுத்தமாக மாறி போயிருக்கு. அவள் வந்துட்டு எந்த வருஷத்தில் வந்து பிறந்திருக்கான்றதுமே நல்லாவே புரிஞ்சுக்குது. அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ வந்து என் பையனை மீட் பண்ணணும்னா போய் இவர்கிட்ட நான் பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு பேசுறதுக்காக போயிட்டுருக்கா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவன்ட்டாங்க சாரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் ஒரே ஒரு டைம் வந்துட்டு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உன்னோட கிராண்ட் ஃபாதர் அப்படின்றத சொன்னதும் திரும்பவுமே எல்லாருமே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இவன் உனக்கு உண்மையிலே வந்துட்டு தைரியம் ஜாஸ்தி தான், அவர் வந்து பேரை சொல்லி யாருக்குமே கூப்பிட்றது கூட தைரியம் கிடையாது, உனக்கு இந்த லெவலுக்கு தைரியமா அப்படின்றத சைட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் என்னோட பையனை மீட் பண்ணுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எப்படியாச்சும் வந்துட்டு கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் பயங்கரமாக கோவப்படுறாங்க, எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, குடும்ப மனமே போச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பிறகு ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக அங்கே வந்துட்டு மார்னிங் வரைக்குமே படிச்சுட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு மெய்ட் வந்துட்டு அங்கே சொன்னதுமே அங்கே அவங்க சிஸ்டர் டேசின்னு ஒருத்தி இருக்கா, அவள் வந்துட்டு என்ன இவ பண்ணிட்டு இருக்கா, நைட்டு ஃபுல்லாமா படித்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளோட பிஹேவியரை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க, ஜி ஃபேமிலி எப்படி நம்மளை மன்னிப்பாங்கன்னே தெரியலை, இவ பண்ண வேலையை நினச்சி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு போய் பேசி பாருங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா, கண்டிப்பாக அவங்க மன்னிப்பாங்க, அவங்கள பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதுமே இவளோட பிஹேவியர்லாம் என்ன வந்துட்டு இப்படி வித்தியாசமாக வந்துட்டு தோணுதேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட படிப்பை நல்லா கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. உள்ளே பார்த்தா ஜான் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அங்கே வந்துட்டு பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த பேப்பர் வந்துட்டு என்னோட டேலண்ட்டை வந்து குறைச்சி எடை போடுமா, நான் பாரு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கிழிச்சு போட்டு அங்கே வந்துட்டு ஓவராங்க அட்டுலியும் பண்ணிட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் பேக்கில் வந்துட்டு ஒரு கிக் விழுறா. என்ன தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஷாக்காகி போய் பார்த்துட்டு எதுக்காக நீ இப்போ என் மேலே கையை வச்சுட்ருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பேக்கை பிடிச்சிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவனை போட்டு அடினாலும் அடி செம்மையாக அடிக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. இவனுமே ரொம்ப அரண்டு போயிருக்கா, எதுக்காக நீ இப்படியா என்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு அம்மா அப்பா வந்து சரியாக வந்துட்டு வளர்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் என் பேரண்ட்ஸே இல்லை என்னை யார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதனால தான் திமிர்த்தனம் காமிச்சிட்டு இருக்கியா, இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் டீச்சரை கூட்டிகிட்டு வர சொன்னதும் அவங்க யாருமே வந்துட்டு போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஹீரோயினை பார்த்து நீ வந்துட்டு பொம்பளை பிள்ளைன்ற வாசி நான் வந்துட்டு உன்னை விடுறேன், இல்லைன்னா ஒரு வழி பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் மரியாதை எங்கே போய் கிளாஸில் உட்காரு, இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி அடிச்சு அங்கே விரட்டி விட்றா. பிறகு கிளாஸ் ரூமுக்குமே வந்துட்டு அவள் புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு இருக்கோமே, என்னப்பா இவள் விழுந்து விழுந்து படிக்கிற மாதிரி தோணுதேன்னு சொல்லிட்டு அந்த டேசிட்ட சொன்னதும் இவள் லெவல் என்னன்னு தெரியாதா, இவள் தான் ஆல்ரெடி ஃபெயில் ஆகி போய் உட்காந்துருப்பாளேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தனக்கு வந்துட்டு சயின்ஸ் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அங்கே அவங்க மாஸ்டர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறா. மாஸ்டர் எனக்கு இப்படி வந்துட்டு சயின்ஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தூங்குறவரை எழுப்பி விட்டதுமே என்னது சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆல்ரெடி நீ ஃபெயில் ஆகி தான் திரும்ப அதே கிளாஸில் உட்காந்துட்டு இருக்க, சயின்ஸ் போய்
உன்னால் படிக்க முடியுமான்னு சொன்னதும், இந்த டைம் அப்படி நடக்காது, ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே இந்த ஃபார்மை பிடி, உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீ சைன் வாங்கிட்டு வா அப்படின்றத சொன்னதும், அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு நான் எப்படியாச்சும் வந்து மீட் பண்ணியே ஆகணும் என்னோட பையனன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனில் செக் பண்ணி பார்த்தா அந்த தாத்தாவோட ஃபோட்டோ தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் அவங்க ரிட்டர்ன் வராங்க சைனாக்கு, நான் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவளுமே வேகமாக விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு அந்த கேட்டுக்கு வெளியே போய் நிற்கிறா. அவங்க வர வரிசை அங்கே வந்து மீடியாஸ் எல்லாமே கவர் பண்ண அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் அங்கேருந்து சைட்லேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு என் மேலே வந்துட்டு இவளுக்கு ரொம்ப அவ்வளோ தூரத்துக்கு ஆசை இருக்கா, இவ்வளோ தூரத்துக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் அங்கே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான். இவ வந்து என்னோட அட்டென்ஷன் வேணும் தான் பண்ணிட்டு இருக்கா போலையேன்னு சொல்லிட்டு அந்த சைடில் தான் வந்துட்டு தாத்தா வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மீடியாஸ் எல்லாத்தையுமே அங்கே அனுப்பிவிடும் போது நம்ம ஹீரோயினும் வேமாங்க போகிறா. பட் அந்த கரெக்டாக அப்போ அங்கே தாத்தா அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு தாபா எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே போனதுமே அங்கே வந்துட்டு அவன் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்ட மூடிடுறாங்க. தன்னோட பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தவிச்சு போயிருக்கா. அப்போ அங்கே அவனை பார்த்தா அங்கே அவள் அழுகிறத பார்த்துட்டு அங்கே கேப்பை போட்டு விட்டுட்டு நீ வந்துட்டு ஒன்றும் அழுகாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. உள்ள அங்கே வந்துட்டு தாத்தா ரொம்பவே வந்துட்டு மோசமான நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணவுமே அவர் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காரு. அவங்க அம்மாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் மனசு வந்துட்டு ரொம்பவே ஏங்கி போயிருக்கு. அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்துட்டு எப்பயும் இறந்து போயிட்டாங்களே, நான் என்ன பண்ண முடியும். இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு அப்படி வந்துட்டு நம்ம வந்து அவருக்கு ஆசையை நிறைவேற்ற முடியலன்னா அவர் அப்படியே வந்துட்டு ஹோமாக்குள்ளே போயிடுவார், அவரை நம்ம திரும்ப எழுப்பி கொண்டு வர்றதுமே கஷ்டம்னு சொன்னதும் அதை நம்ம கேட்டுட்டு ஹீரோக்குமே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. பிறகு அவங்க வீட்டுக்கு வரும்போது அங்கே டேசி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு என்ன போய் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும், எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்பிக்கை வச்சு இதில் சைன் பண்ணுங்கன்னு சொன்னதும் இவ போய் இதில் படிப்பாளான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னதுமே அவங்களுமே அங்கே சைன் பண்ணி கொடுத்து விடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவள் அதை கொண்டு போய் இங்கே கொடுத்ததுமே அவருமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்காரு. சரி ஓகே உனக்கு நான் ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன், இந்த அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் ரிப்பீட் உட்காராது அப்படின்ற சொன்னதும் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு அங்கே டீச்சர் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அந்த ஜான் டையே எந்திரிப்பா இங்கே பார் யார் வந்திருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஜான் வந்துட்டு என்ன இங்கே வரைக்கும் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டியா, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டுன்னு சொன்னதும் உங்களுக்குலாம் எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா, இப்போ வந்துட்டு ப்ரப்போசர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு யார் வந்துட்டு அங்கே வெல்கம் பண்ணி வந்துட்டு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏன்னா யாருக்குமே படிக்கிற எண்ணமே கிடையாது, அவங்க பாட்டு அங்கே வந்துட்டு ஊரை சுற்றிட்டு அவங்க பாட்டு உட்காந்து கதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்க ப்ரப்போசருக்குமே அங்கே வந்துட்டு வெல்கம்லாம் கொடுத்துட்டு அங்கே மரியாதையாக பேசினதும் அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆர்டி அடிச்சுட்டு இருக்கும்போது எங்கே அவளை அப்படின்ற சட்டி கேட்டதும் அவள் தான் ஆல்ரெடி வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சதுமே போயிட்டாளே, நம்மள மாதிரி டைமில் அவள் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு எப்படியாச்சும் வந்து தன்னோட பிள்ளையை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு அங்கே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் கேட்குறப்ப அங்கே நம்ம ஹீரோக்குவே என்னன்னு தெரியலை. அவர் வந்து சொல்கிறாரு அவர் ரொம்ப மனசில் ஆழமாக வந்துட்டு காயம் ஏற்பட்டிருக்கு, சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா பார்க்கணுன்னு அவர் தவிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னதும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது உண்மைதான், என்னோட கிரேட் கிராண்ட்ஃபா வந்து இந்த கண்ட்ரிக்காக தன்னோட லைஃபவே சேக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாரு, அப்போ இருந்தே என்னோட பாட்டியுமே வந்து எல்லாத்தையுமே சேக்ரிஃபைஸ் பண்ணி என்னோட தாத்தாவை சின்ன வயசுலேருந்து அவங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. பட் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் இப்படி உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒரு எங்கான லேடி வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அவன் அங்கே மீட் பண்ண போனால் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அவளங்க பார்த்துட்டு அவன் நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்ற சட்டி கேட்டதுமே நான் வந்துட்டு உன்னோட கிராண்ட்ஃபாவை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு அன்னைக்குமே அவரோட பேரை சொல்லி வந்துட்டு பேசிகிட்டு இருந்த, உன்னோட ஐடியா என்னமோ எனக்கு தப்பாக தோணுது, நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க வந்துட்டு சில கோட்வேர்ட்ஸை சொல்லிட்டு இது அவரோட லாக்கரோட நம்பர் தானே, நீ போய் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு வேணாலும் பாரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். உண்மையிலே வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா நானும் அவருமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரொம்ப பழைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு புரியவே மாட்டுது, இவர் ரொம்ப எங்கா இருக்கா, அவர் ரொம்ப வயசானவரா இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காய் போயிருது. அங்கே சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக.
அங்கே உள்ளே போகும்போது ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு அந்த பழைய இதில் வந்துட்டு எப்படி வந்து அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணாலோ அதே மாதிரி தான் இப்போயுமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குது. நீ வந்துட்டு ஏதாச்சும் டச் பண்ணி பூ ஏதாச்சும் உடஞ்சி போயிடாம இது எல்லாமே என்னோட பாட்டிக்காக அவர் வச்சது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே போய் வந்துட்டு பையனோட நிலைமையை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகிருது. தாபா நீ என்ன பண்ணிட்டு இருக்க போது நீ எந்திரின்னு சொல்லும்போது அங்கே வாய்ஸை கேட்டதுமே பாடி வந்துட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ வரைக்குமே யார் வந்துட்டு கூப்பிட்டுமே வந்துட்டு அவர் எந்த ரியாக்டுமே பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் இவளோட பேச்சை கேட்டு இது ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அங்கே ஹீரோயினை பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவள் ஸ்ட்ரென்த் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த குடும்பத்துக்கு இவளுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அவர் வந்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இவ இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விஷயம் பண்ணாலுமே எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும் அப்படின்றத சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பிக்சர் எல்லாமே அவங்க வந்துட்டு ட்ரா பண்ணிட்டுருக்கா. அங்கே அது எல்லாத்தையுமே அவன் வந்ததுமே வச்சுட்டு சரி ஓகே நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன், நீங்கள் மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சேர்த்து அங்கே அவள் போகும்போது அங்கே அவனுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கான். நீங்களுமே வந்துட்டு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை அப்போ அவள் போகும்போதுட்டு தேங்க்யூ ஜியாங்னு சொல்லிட்டு போனதும் என்ன வந்துட்டு என்னமோ என்னோட ரொம்ப வயசு மூத்தவ மாதிரியே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு என் ஃபுல் நேமை பேசிட்டு போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக வந்துட்டு இவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே வந்துட்டு அசிஸ்டண்ட் அங்கே விசாரிக்க சொல்லிட்டுருக்கான். அவருமே அங்கே ஓகேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஸ்டடி பண்ணிவிட்டு நான் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்காக ஃபுட் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்களுமே நூடுல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுறாங்க. பட் அவங்க பிரதர் ஹான் அதில் சோயா சாஸோ அங்கே சால்ட்டுமே அதிகமாக போட்டு வச்சுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட்றதுக்காக போனதுமே அங்கே ஃபுட்டை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹான் மரியாதை நீ வெளியே வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். பிடிச்சி அங்கே நூடுல்ஸில் வேச பிடிச்சி அமுக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா, அவங்க சாப்பாடு கிடைக்காம எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஃபுட்டை நீ எப்படி வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு மேலும் அவங்க பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன வந்துட்டு பண்ணாலும் சரி இவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ பாரு என்ன மாதிரி வந்துட்டு இவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக நீங்கள் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு பிள்ளை எப்படி ஒழுக்கம்லாம் வளர்த்து வச்சுருக்கீங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்கிறது கிடையாது, ஊரை சுற்றிட்டு அட்டெண்டியம் பண்ணிட்டு இருக்கான், ஆம்பளை பையன் ஓவராக செல்லம் கொடுக்குறீங்க, ஃபுட்டை வந்துட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே, ஃபுட்டு இல்லாமல் எத்தனை பேர் வந்துட்டு இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்களாம் வந்துட்டு சொல்லி அறிவுரை வளர்க்க மாட்டீங்களா, எப்படி வந்துட்டு பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக அவங்க பேரண்ட்ஸையுமே திட்டுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்ததுமே எல்லாருமே அங்கே இங்கேயும் இருக்காங்க. பட் ஹீரோயினை பார்த்ததுமே கிளாஸே வந்துட்டு அமைதியாக வந்துட்டு நேராக உட்காந்துடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னப்பா நடந்துட்டுருக்கு, இவன் வந்ததுமே கிளாஸே ரொம்ப வந்துட்டு அமைதியாக மாறி போயிடுது, இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற சைட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடிட்டு பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டேவும் இவன் வந்துட்டு என்ன வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். இவள் பார்க்குறதுக்கு என்னமோ வந்துட்டு எங்கே தான் இருக்கா, பட் இவ பிஹேவியரை பாரு என்னமோ வந்துட்டு அம்மா ரேஞ்சுக்கு பண்ணிகிட்ருக்கா. ஆனால் வந்துட்டு இவன் ஃபேமிலியை சேர்ந்தவளுமே கிடையாது, அப்புறம் ஏன் எனக்கு வந்துட்டு வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்ற செட் அவன் பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டைமே நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றா. எப்படி இருக்காரு அப்படின்ற செட்டு கேட்குறோமே அதே மாதிரி தான் இருக்கும் மேடம் சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டோரி எல்லாமே சொல்லிவிட்டு அங்கே வந்து ஸ்கெட்சுமே வரைஞ்சிட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நான் ஸ்டோரி சொன்னால் நீ வந்துட்டு தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டெண்டியம் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் இப்போ நான் ஸ்டோரி சொல்கிறேன் நீ தூங்கிட்டே இருக்கியே எந்திரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையனுக்கு வந்துட்டு ஸ்டோரி சொன்னாலுமே அங்கே கேட்காம வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்திருப்பான் போல். அம்மா உனக்காக நூடுல்ஸ் பண்ணி தரேன், நீ சாப்பிட்டுட்டு தூங்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு நல்லாவே அவரை பார்த்துக்கிறீங்க, ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு கீழே வரைக்குமே கொண்டு வந்து விட்டதுமே அவளுமே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு போனதும் அங்கே ஜான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இவன் என்ன மீட் பண்ண வரல, அப்புறம் என்ன இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே உங்கள் தாத்தாவை தான் மீட் பண்ண வந்தாங்கன்னு சொன்னதும் அவனுமே தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பிறகு வீட்டில் வந்துட்டு அவள் புக்ஸ் எல்லாமே அங்கே எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து பாக்கெட் மணி எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க, இதை வீட்டோட மூத்த பொண்ணு எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக பாக்கெட் மணி கொடுத்தா என்னோடய புக்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், போன ஜென்மத்தில் நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு வாங்கி படிச்சுட்ருப்பேன், ஆனால் வந்துட்டு எப்படி இருக்குது என் நிலமன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணுறா. இப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய பாக்கெட் மணியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அங்கே வந்துட்டு ஜான் பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட் எல்லாமே வாங்கி அவளுக்கு அங்கே கொண்டு வந்து வச்சதுமே ஹீரோயின் ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை.
அந்த ஃபுட் எல்லாத்தையுமே அவள் தள்ளி வச்சுட்டு அவள் பாட்டு வந்துட்டு படிப்பில் தான் கவனமாக இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னப்பா வேலை பண்ணிட்டுருக்கா, என்ன ஐடியா பண்ணிவிட்டு ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கா, அவள் எப்படி இங்கேருந்து போவான்னு சொன்னதும், நீங்கள் வாய மூடிட்டு போங்க, அவள் வந்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு உங்களுக்கு என்ன தெரியலையா, அவள் சீக்கிரட்டாக என்னை லவ் பண்ணிட்டுருக்கா, அதனால தான் இங்கே வந்திருக்கா. நீங்களாம் என்ன யோசிச்சு பாருங்கள், இதே ஸ்கூலுக்கு வந்துட்டு என்கிட்ட வம்புக்கு வந்துட்டு அவளாவே சண்டை இழுத்துட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஒரே வந்துட்டு பேஜ்லேயுமே வந்திருக்கா. இப்போ பாரு ஏன் சேர்லேயே வந்து உட்காந்துட்ருக்கா. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நீங்கள் வந்து புரிஞ்சிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் அவளை வந்து கரெக்ட் பண்ணி லவ் பண்ண வைப்பேன். அப்புறம் அவள் வந்துட்டு என் லவ் மேலே விழுந்ததுமே அவளை நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். அதான் நான் அவளுக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டு. நான் அவளை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு சிரிச்சதுமே ஹீரோயின் செம்மையாக கடுப்பாய் போயிட்டு, பேசுகிறதா இருந்தால் வெளியே போய் பேசுங்கடா, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறா. பிறகு அவங்க போயிட்டு இருந்தா அவன் பின்னாடியே வந்துட்டு உனக்கு எப்படி சாப்பாடு பிடிக்கும், என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அதை பற்றி எங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆனால் எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டா. அவள் கேன்டீனுக்கு போய் அங்கே சாப்பிட போனாலுமே இவனுமே அங்கேயே பின்னாடி வந்து உட்காந்துக்கிறான். அங்கே வந்துட்டு எதுக்காக இப்படி போகிற இடம்லாம் தொந்தரவு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உன் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே டேசி வந்துட்டு ஜான் நீ என்னப்பா இங்கே எங்கே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நான் உன்கிட்ட போகிறப்பெல்லாம் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே அதுக்காக இல்லை, இவள் வந்துட்டு என்னோட சிஸ்டர் தான் சொன்னதும் அப்படி அவங்க சிஸ்டர்னா அப்படின்னா இன்னுமே நான் நல்லா கவனிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருக்க அந்த மீட் எல்லாமே எடுத்து அவளுக்கு வச்சதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. கோவமாயிட்டு அங்கேருந்து போனதும் ஐ திங்க் அவள் ஷை ஆகிட்டு போகிறா போலன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு அவட்ட அப்படி என்ன இருக்குது, என்னை விட்டுட்டு எல்லாரும் அவள் பின்னாடி வந்துட்டு இப்படி பைத்தியம் மாதிரி சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இவள் கோவமாகி போயிடுறா. ஹீரோயின் அங்கே ரொம்ப சின்சியராக அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் அந்த ஃபிசிக்ஸ் எல்லாமே. டீச்சர் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த பண்ணியிருக்க எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய விஷயம் போல் அந்த ஃபார்ம்லாம் எல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பேப்பருமே கொடுத்துட்டு இதை நீ கரெக்ட் பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே இதில் கரெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு மார்க் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா. அந்த டீச்சர் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வர்றாங்க. பட் ஹீரோயின் பார்த்தா அது எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே பண்ணி முடிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களே ஷாக் ஆகி போயிட்டு நீ ஃபிசிக்ஸில் வந்து ரொம்பவே ஜீனியஸாக இருக்க, நீ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காலேஜோட ஸ்டூடெண்ட்டாக வந்து கலந்துக்கிறணும் அந்த காம்படிஷனில் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறா. பிறகு திரும்பவுமே ஜான் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே பேசிகிட்டு இருந்தா அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே என்னப்பா இப்படி வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கா ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது நான் வந்துட்டு இதில் என்ன ஒன்ட்டா சொல்லி புரிய வைக்க, பொண்ணுங்கள்லாம் அப்படி தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க நம்மளை பிடிக்காத மாதிரியே, பட் நம்ம தான் வந்துட்டு அவங்கள கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறான். பட் எனக்கு என்னமோ அப்படி தோணலையேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணோட சேர்ந்தாங்க நம்ம ஜியை வந்து மீட் பண்ண வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இது வந்துட்டு செக்ரட்டரியோட பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அப்படின்னா ஸ்டாஃபோட பொண்ணு தானே, இதில் வந்துட்டு பெரிய விஷயம் என்ன இருக்குது, எனக்கு அது தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே அதை கேட்டுட்டு அந்த மியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு யார் இவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எங்கள் தாத்தாவோட வந்து பழைய ஃப்ரெண்ட் அப்படின்றதாவே சொல்கிறான். அவள் பார்த்தா நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலியில் என்ட்ரி ஆகிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையுமே இவ வந்துட்டு கெடுத்து விட்டுருவா போலையே அப்படின்ற சொல்லிட்டு அவங்கிட்ட அங்கே வந்துட்டு அப்படியே வந்து கெஞ்சிட்டு இருக்கா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. பிறகு அவங்க பொண்ணுகிட்ட நீ போய் வந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி வந்துட்டு அவளுக்கு போய் தண்ணி கொடு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டதுமே அந்த பொண்ணுமே அந்த தண்ணி கொண்டு போய் மேலே கொட்டி விடுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அதை டக்குன்னு பிடிங்கிக்கிட்டு நீ வந்துட்டு உன்னை அம்மாவை மாதிரி வந்துட்டு மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காது, அது ரொம்பவே தப்பான விஷயம், இது ஃபஸ்ட் டைம் பண்ணுற வாசி நான் உன்னை மன்னிக்கிறேன், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை பனிஷ் பண்ணிடுவேன், சின்ன பொண்ணு மாதிரி வந்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டி விட்டதுமே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடா. பிறகு இவ்வளோ பார்த்தாங்க நம்ம ஹீரோட்ட எப்படியா ஐஸ் வச்சு பேசி இந்த வீட்டோட மருமகள் ஆயிடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறா. பட் அவன் வந்துட்டு என்னால் இப்போதைக்கு வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, தாத்தாவோட நிலைமையை பற்றி உனக்கே தெரியும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு பேசிச்சேக்கான். பட் அவளுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறா. பிறகு அந்த குழந்தை வந்துட்டு அழுதுட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னதும் ஜி வந்துட்டு ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ சின்ன பிள்ளைகிட்ட எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிச்சேக்கா அதை யோசிச்சு பாரு, நீ வந்துட்டு பிஹேவ் பண்ணுற விதம் உனக்கே நல்லா இருக்கா, இதான் இந்த குடும்பத்தோட பாரம்பரியமா, நீ எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கினமா சுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க கோவப்பட்டு திட்டி விட்டு போனதுமே அங்க அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்ப அந்த மியா வந்து என்ன அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா உங்களை வேணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த குடும்பம் வந்துட்டு இப்படி கிடையாது, அதை நான் வந்து மறந்துட்டு என்னமோ மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே அதெல்லாமே கேட்டுட்டு இந்த மியாக்கு இன்னுமே ரொம்பவே டர் ஆயிருது, ரொம்ப யங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கா, என்னோட லைஃப்பை வந்துட்டு இவ பறிச்சுட்டா
குடிச்சிட்டானா நான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஐடியா பண்ணி இந்த வீட்டோட மருமகள் ஆகணும், நான் இவளை என்னோட வழியில் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே அவன்கிட்ட டெய்லியுமே வந்துட்டு இவ தாத்தாவோட ரூமுக்கு போயிட்டுருக்கா, இதனால் வந்துட்டு தாத்தாவோட உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தோணலையான்னு சொன்னதும், நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவங்க கிடையாது, அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னு சொன்னதும் இவளுக்கு இன்னுமே அங்கே கடுப்பாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஜான் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஜூஸ் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோமே, நீ மரியாதையோடு இங்கேருந்து பேசாமல் போயிரு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்றா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னப்பா அது இதுன்னு பேசினேன், கடைசியில் பார்த்தா இப்படி கேவலப்பட்டு போய் சுற்றுறேன்னு சொன்னதுமே, எப்படியுமே வந்துட்டு கேர்ள்ஸ் இப்படி தான்ப்பா, நீ வந்து புரிஞ்சுக்கோ, அவள் கண்டிப்பாக என்னை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கா சீக்கிரட்டா, நான் அதை கூடிய சீக்கிரம் பாரு வெளியே கொண்டு வரேன், அவளை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு தன்னோட நம்பரை அவளோட நம்பரில் வந்து அங்கே வீசாட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறான். அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து அங்கே ஃபோட்டோ எல்லாமே அவங்க ஃபோனில் இருக்கவுமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு திரும்பவுமே அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. நான் நினச்ச மாதிரியே தான், இவள் பாரு என்னை வந்துட்டு சீக்கிரட்டாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, பட் இவன் பார்த்தா ஜி ஃபேமிலியோட மெம்பர் மாதிரி எனக்கு ஏன் தோணுது அப்படின்னா, அந்த குடும்பத்தோட வந்துட்டு பையன் தானா, சின்ன வயசுலேயே உங்கள் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு இவனோட கிராண்ட் மாவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடா. சரி நீ வந்துட்டு அங்கே சாப்பிட்ற ஏரியாவுக்கு நீ வான்னு சொன்னதுமே பார்த்தீங்களா, அவள் வந்துட்டு என்னை எப்படி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன்ல நீ ப்ரிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவனை அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு அவனை அங்கே கேர் பண்ணி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே அதெல்லாமே பார்த்துட்டு, என்னப்பா டேசி இவனு தான் லவ் பண்ணுவாங்க டேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, என்ன இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. டேசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே கடுப்பாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இதை பற்றி கேட்டதும் அவள் வந்து என்னோட சப்ஸ்டியூட் தான், நான் வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கூட சுற்றுவான், நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு, நான் வந்துட்டு உனக்கு முடியாதுன்னு சொன்னேன்னா நீ திரும்ப ட்ரை பண்ணணும், அதை விட்டுட்டு நீ அவளோட பின்னாடி சுற்றுவியா, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஜானுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. உன்ட்ட நான் சொன்னேன் நான் இப்போ நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, நீயா வந்துட்டு எதுக்காக இங்கே வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க, மரியாதை நீங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப கடுப்பாயிடுச்சு இருக்கு. அங்கே வந்துட்டு புக்கே அங்கே நெக்லஸ் எல்லாமே வச்சுட்டு ஹீரோயின்ட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ரொம்பவே வந்து காஸ்ட்லியான நெக்லஸ் போல் அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப வயிறறிஞ்சு போயிட்டு, உனக்கு சின்ன வயசுல பேரண்ட்ஸ் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீ இப்படி வந்துட்டு கேவலமாக சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பற்றி அசிங்கமாக பேசினதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன தெரியும் தான் என் மேலே கை வைப்பேன்னு சொன்னதும், நீ என்ன பெரிய இவளா, என் சிஸ்டர் தானே, நீ வந்துட்டு உன்னை வேணா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டானா நீ அவனை வந்துட்டு கீழ்த்தரமாக வந்துட்டு இழிவாக பேசுவியா, உன் லெவல் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, அவன் ஜி ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அங்கே பேசினது தான் எல்லாருக்குமே தெரியுது, இவன் ஜி குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு, உனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த குடும்பத்தில் மருமகளாக போக தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கோவப்படுறா. இவன் பிறகு அங்கே வந்துட்டு பொக்கேவை கொடுத்து அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை வாங்குறா. பிறகு வாங்கி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போட்டு அடி அங்கே செமையாக அந்த பொக்கையை வச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டு மரியாதை படிடான்னு சொல்லிட்டு போயிடுறா. இன்னுமே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. பிறகு அங்கே வந்துட்டு அங்கே டீச்சரை வந்து மீட் பண்ண வந்ததுமே, நீ தான் இந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிற, நீ எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்டடி பண்ணணும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அந்த டேசிட்டு அவங்க அப்பா எங்கே உன் சிஸ்டர் இன்னுமே வீட்டுக்கு வரலன்னு சொன்னதும், அப்பா நான் என்னத்தை போய் சொல்கிறது, இன்றைக்கி ஒரு பையன் வந்துட்டு அவட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான், ஒருவேளை அவன் கூட தான் சேர்ந்து இவ சுற்றிட்டு இருக்காளோ என்னமோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பிறகு வரும்போது எங்கே போய் நீ சுற்றிட்டு வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு மோசமாக பேசுகிறாரு. அதை நம்ம கேட்டுட்டு, நான் வந்துட்டு காம்படிஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன், மேடமோட தான் சேர்ந்து இருந்தேன்னு சொன்னதும், ஏன் சிஸ்டர் இப்படி போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வந்துட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி அவங்க டேசி வந்துட்டு நடித்ததுமே அவங்க அப்பா அந்த பேச்சை கேட்டுட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. அப்போ அந்த டேசி, இவ வந்துட்டு படிக்கிற லட்சணம் உங்களுக்கு தெரியாதாப்பா, இவ போய் இந்த காம்படிஷனில் கலந்துக்குவாளான்னு சொன்னதும் அந்தால அதை நம்பிட்டாங்க. இன்னுமே வந்துட்டு மரியாதை இல்லாமல் ஹீரோயினை பேசினதுமே, உங்களுக்குலாம் நான் வந்துட்டு நம்பிக்கை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவங்க அப்பா கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கும்போது அவங்க மேடம் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, சார் உங்கள் பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு உட்கார வச்சுட்டு படிக்கிறதுக்காக நீங்கள் கோவப்படாதீங்க, இந்த காலேஜ் சார்பில் அவள் தான் கலந்துக்க போகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்படின்னா நம்ம தான் தப்பாக வந்துட்டு பேசிட்டோமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே ஹீரோயினை பார்த்து பயந்து போயிடுறா. அந்த மியா அங்கே பேசுகிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறா. நீ கொஞ்சமாச்சு பிள்ளைகிட்ட நல்லா பேசலான்னு சொன்னதும் ஹீரோயின் இக்னோர் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போயிடுறா. அங்கே போயிட்டு அந்த பிக்சர் எல்லாத்தையுமே திரும்ப அங்கே வந்துட்டு ட்ரா பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கே குட்டி பையனுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்டோரி பிடிக்குமோ அதை எல்லாத்தையுமே அங்கே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கவுமே அவரோட பாடி எல்லாமே மூமெண்ட்ஸ் பண்ணுது. அதை பார்த்துட்டு அவங்க டாக்டரை கூப்பிட்டதுமே டாக்டருமே அங்கே செக் பண்ணிவிட்டு, ஆமாம் அவர் வந்துட்டு இப்போ வந்து அங்கே சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு, பட் முழுசாக எப்போ சரியாக வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் குடி சீக்கிரம் ஆயிடுவான் அப்படின்ற சைட் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே அந்த ஜீமி அங்கேருந்து போயிட்டுருக்காங்க.
பிறகு அவங்க பையன்ட்ட அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மியாவை பார்த்தா அங்கே வந்துட்டு இப்போ மீட்டிங் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அந்த பாப்பா வந்து சொல்கிறா என்னை நீங்கள் வந்துட்டு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொன்னதும் கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு இதை முடிச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவள் பேசுகிறதுக்காக போகிறா. பட் அவள் இக்னோர் பண்ணிட்டு போகும்போது இவள் பின்னாடியே வந்துட்டு அங்கே பேச போகும்போது அந்த பாப்பா அங்கே தண்ணிக்குள்ளே போய் இவங்க விழுந்துடுறா. இவன் வந்துட்டு வேமா அங்கே காப்பாற்றிட்டு இருக்கும்போது நல்ல வேலைப்பா நான் வந்துட்டு உங்களையும் அம்மாவையுமே திரும்ப மீட் பண்ண முடியாமல் போயிடுவனோ என்னமோ நினச்சேன். நல்ல வேலையாக வந்துட்டு என்னை வந்து காப்பாற்றிட்டீங்க. இது எல்லாமே இந்த ஆன்ட்டி தான் பண்ணாங்க அப்படின்ற செட்டங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு எம்எல்ஏ இருக்க கோவத்தை இந்த சின்ன பிள்ளைகிட்ட காமிப்பா அப்படின்ற செட்டு பேசிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் ஒன்றுமே பதில் பேசலை. அப்போ அந்த மியா வந்துட்டு ரொம்ப ட்ராமா பண்ணுறா. என்னை வந்துட்டு இந்த வீட்டோட மருமகளை வரக்கூடாதுன்னு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு முட்டாள்தனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கா. அவன் பார்த்தா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வர தேவையே கிடையாது, நானே வந்துட்டு என்னோட தாத்தாவை பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே திரி விட்டதுமே ஹீரோயின் எதுவும் பேசாமல் போயிடா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி தாத்தாக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே தாத்தா வந்துட்டு அங்கே வரைஞ்சிருக்க அந்த பிக்சர் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காரு. அந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு டெய்லி வருவாங்க, அவங்க தான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா நான் உடனே வந்துட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டாவே அவங்க இப்போ தான் கிளம்பி போனாங்க, நம்ம போய் எப்படி கூப்பிட முடியும், நாளைக்கு தான் கூப்பிட முடியும்னு சொன்னதும் அவங்க வரலன்னா என்ன நான் போய் பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பும் போது இல்லை நாங்களே போய் கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு கூப்பிட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே ரொம்பவே அவளுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி தாத்தாக்கு முழிப்பு வந்ததை சொன்னதுமே அவள் விழுந்தடிச்சு வேகமாக போயிட்டுருக்கா. இங்கே நம்ம தாத்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவங்க அம்மாவை பற்றியும் நினச்சிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நின்னதுமே பார்க்குறதுக்கு அப்படியே என்னோட அம்மா மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு அங்கே பேச போகும்போது ஆனால் அம்மா வந்துட்டு இறந்து 75 இயர்ஸ் ஆயிடுச்சு, இது எப்படி என்னோட அம்மாவை இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் தாபா நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவரால் நம்பவே முடியல. அது எப்படி என்னோட அம்மாவை நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப அங்கே சின்ன வயசில் வந்துட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருந்த ஸ்டோரி அந்த ட்ராயிங் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டு அதே மாதிரி வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு விஷயமும் அங்கே சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், சின்ன வயசுலேயே நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்லன்னு சொல்லிட்டு அங்கே எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அழுகும்போது ஜீக்கு வந்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியலை. அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறான், எதுவும் வந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிறகு வந்து அவங்க தாத்தா வந்து இதான் உன்னோட கிராண்ட்மா அப்படின்றத சொல்கிறாரு. அவன் பார்த்தா அங்கே மியாவை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கான். பட் சுச்சுவேஷன் வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது. இந்த டயத்தில் சொன்னால் தாத்தா ரொம்பவே ஃபீல் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் எதுவுமே அங்கே பேச மாட்டான். பட் ஹீரோயினை பார்த்தாலுமே அவனுக்கு பயமாக இருக்குது, தாத்தாவை ஏதாச்சும் பண்ணிடுவாளோ, இவ வந்துட்டு போய் சொல்லிட்டாக்கா, இவ வந்துட்டு சின்ன பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உன்னோட பேரனுக்கு எப்படி வந்துட்டு நடந்துக்கிறணுன்ற அறிவு கூட தெரிய மாட்டேது பெரியவங்ககிட்டன்னு சொன்னதும் ஒழுங்காக நீ வந்துட்டு பேசி வந்துட்டு பண்ண மாட்டியா, எப்படி வந்துட்டு நீ வளர்ந்து வந்திருக்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவன் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான். உடனே வந்துட்டு அவளுமே அங்கே சிரிக்க ஆரம்பித்ததுமே அங்கே அவனுக்கு வந்துட்டு எதுவும் பேசுறதுக்கு இல்லை, பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே திரும்பவுமே அங்கே வந்துட்டு பழைய ஸ்டோரி எல்லாமே சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பையனை வந்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு சரி அவராச்சும் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவன் மனசில் வந்துட்டு அது மட்டும் தான் தோணிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தா நல்லா அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. ஆப்பாங்க அவர் சொல்கிறாரு நீ வந்துட்டு மேலே இருக்க அந்த ரூமை வந்துட்டு க்ளீன் பண்ணி என்னோட அம்மாக்காகன்னு சொன்னதும் தாத்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் யாருக்குமே அந்த ரூமை கூட்டிகிட்டு போய் காமிச்சது இல்லைன்னு சொன்னதும் நான் சொன்னதை மட்டும் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவளுக்கு அங்கே பிடிச்ச மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு இது என் தாத்தாவே வந்துட்டு அவங்க கையால் வந்துட்டு அங்கே ரெடி பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றுமே பார்த்து அப்படின்றத சொன்னதும் சரி ஜான் எங்கே காணமீங்கன்னு சொன்னதுமே அவன் தனி விழாவில் இருக்கான்னு சொன்னதும் எல்லாருமே ஒரே வீட்டில் தானே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டுருக்கா. பிறகு வந்துட்டு ஹீரோயின் அங்கே கிளம்பி வரும்போது அங்கே அவங்க பையனே வந்துட்டு எந்திரிச்சு வேமா வந்ததுமே நீ என்ன சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு வயசாயிருச்சு, நானே வந்துட்டு பார்க்க வரேன்லன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் திரும்ப என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணதும் அம்மா இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், உன் கூட தான் எப்பயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஜீக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை, நம்புறதா இல்லை நம்ப வேணாமா ஒன்றுமே அங்கே புரிய
முடிய மாட்டுது. பட் தாத்தா வந்துட்டு ஹாப்பியாக இருக்காது, அது போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கே பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இவ வந்து உன்னோட சிஸ்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதும், என்னது சிஸ்டரா, என் பொண்ணு வயசில் இருக்கா, இவ்வளோ போய் சிஸ்டர்னு கூப்பிட சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அவர் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகணுன்றதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க நம்ம ஜியை பார்த்தா அங்கே அவங்க பாட்டிக்கு வந்துட்டு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாரோ அதே மாதிரி ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுமே வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்துட்டு யாரோட ஆர்டர் வந்துட்டு நம்பர் 1ல் இருக்குன்னா அது என்னோட அம்மாவோடது தான் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே நம்ம ஜான் வர்றான். என்னப்பா வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். உனக்கு வந்துட்டு என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ பேசாமல் என்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்கலாமே, இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, எப்பரா நீ மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க உன்னோட பாட்டிகிட்ட அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிருது அவருக்குமே. எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு அப்படின்றத சொன்னதும் குச்ச வச்சு அடிக்க வராரு. மரியாதையோட கிராண்ட்மான்னு சொல்லிட்டு பேசு, நீ வந்துட்டு அவங்களவே மரியாதை இல்லாமல் பேசுவீங்களான்னு சொன்னதும், தாத்தா இவன் உங்ககிட்ட என்ன மாதிரி ஸ்டோரி சொல்லி வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு மயக்க வச்சிருக்கான்னு தெரியலை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கான். பட் தாத்தாக்கு பயந்துட்டு அவனுமே பேசாமல் அங்கே போயிருக்கான். பட் அவன் வந்து தன்னைத்தானே அடிச்சுக்க வேற செய்கிறான். உண்மையிலே வந்துட்டு இது என்ன வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறது உண்மையா, ஏன்னா இவ போய் என்னோட பாட்டியான்னு சொல்லிட்டு அவனால் நம்ப முடியலை. அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, இப்படி வந்துட்டு டூன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா இருக்கா, அவங்க அம்மா வந்துட்டு பர்த் கொடுக்கும்போது இறந்து போயிட்டாங்க. ஸோ அவளையுமே நம்ம இங்கே தான் வீட்டில் வச்சுருக்கோம், அங்கே ஹாஸ்டலில் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும், எதுக்காக சின்ன பிள்ளை போய் ஹாஸ்டலில் போட்டு வச்சுருக்க, நீ வந்துட்டு கூட்டிகிட்டு வா நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்த அங்கே சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதை நம்ம ஜியோட பொண்ணு தான் போல், நீ வந்துட்டு உடனே கூட்டிகிட்டு வா குழந்தைய நான் பார்க்கணுன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுமே அங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அங்கே ஆர்டர் கொடுத்துடுறாங்க. நம்ம குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுமே கியூட்டிங்க வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. எதுக்காக பிள்ளைய போய் வந்து ஹாஸ்டலில் போட்டு வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னா ஜீக்கு வந்துட்டு ஒரு பேபி இருக்கதே எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவள் வந்துட்டு பெரிய பொண்ணாயிட்டால தன்னவே வந்து ஹேண்டில் பண்ணிக்க தெரியும்னு சொன்னதும், அப்போ அந்த இம்மியை தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே ஹாஸ்டலில், அவளையே இந்த வீட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அவள் வந்துட்டு சின்ன பொண்ணு இவளுக்கும் அவளுக்குமே நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. பெத்த பிள்ளையை விட்டுட்டு மற்ற பிள்ளைகளுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கானா, இவனுக்கு வந்துட்டு இன்னுமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்பவே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கோவமாயிட்டு, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு பேசாம விட்டு வச்சுட்டு இருக்க, அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாம கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீ தான் ரொம்ப ஃபீல் பண்றியே, பேசாம வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, ஆமா நீங்களுமே நல்ல ஐடியா தான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடியட் பேசுறான். அங்க தாத்தாவுமே நீங்க வந்து சொன்னது கரெக்ட் தான்மா, நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே ஹீரோயின் இன்னுமே டென்ஷன் போயிடுறா. என்ன ஜென்மங்க இவனுங்களை வந்துட்டு எப்படி நான் வளர்த்தேன், இந்த மாதிரி வந்துட்டு இவனுங்க போயிட்டு இருக்கானுங்க, இந்த குடும்பத்தை நான் இப்படியா வந்துட்டு வளர்த்து வச்சு அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அந்த மியா அங்கே வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த பொண்ணை பார்த்தா அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா. மியாவுமே அங்கே சாரி கேட்குறா. தெரியல மியா அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு அவள் வந்துட்டு அன்னைக்கு அங்கே தண்ணிக்குள்ளே தவறி விழுந்ததில்ல, பயத்தில் தான் நீங்கள் தான் தள்ளி விட்டதா போய் சொல்லிட்டா, ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்ற சைட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டா. வந்துட்டு போய் அங்கே உட்கார்றதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான். பட் அங்கே ஆனால் அவங்க தாத்தா வந்துட்டு நீங்களாம் உட்காரக்கூடாது அந்த பக்கம் போய் உட்காருன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே ரொம்பவே டென்ஷனாக போயிடுது. பிறகு தாத்தாவே அவளுக்கு அங்கே வந்து ஃபிஷ் எல்லாமே எடுத்து அங்கே சர்வ் பண்ணதுமே எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த வீட்டில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே அங்கே வயிற்றுச்சல் ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த இம்மி வந்துட்டு, அப்பா எனக்கு வந்துட்டு ஃபிஷ் எல்லாமே சாப்பிடணும், அதில் இருக்க முள் எல்லாமே நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொன்னதும் அந்த ஜீ வந்து உடனே ஓகேன்னு சொல்கிறான். பட் அவனோட பொண்ணு வந்துட்டு, அப்பா எனக்குமே சாப்பிடணும் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொன்னதும், நீ தான் பெரிய பொண்ணு ஆகிட்டியே எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி நாங்கள் பேசினதுமே ஹீரோயின் இன்னுமே கடுப்பாய் போயிடுறா. பெத்த பொண்ணு வந்துட்டு கேட்டால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்றவ பேத்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கானே, இவன் என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அவங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு, என்னோட பொண்ணு வந்துட்டு இப்போ ஃபிஷ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா, தாபா நீ தான் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து பிச்சு எடுத்து கொடுக்கணும் முள் இல்லாமன்னு சொன்னதும் அந்த மியா வந்துட்டு ரொம்ப ஷாக்காக போயிடுறா. எல்லாருமே கோவப்பட்டு திட்ட போகிறாங்கன்னு நினச்சா அங்கே எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த தாத்தாவுமே அந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே பிச்சு கொடுத்ததுமே அவளால் அதை நம்பவே முடியல, ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இப்போ சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு இவங்களை நீ ஷாப்பிங் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா சொல்லும் போது அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டு அந்த இம்மியை பிடிச்சி அங்கே வந்துட்டு பிஞ்ச் பண்ணி விட்டதும் அந்த பொண்ணு போயிட்டு, அப்பா நீங்கள் எங்களை மூவி பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே தாத்தாவுக்குமே இந்த பொண்ணு இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாளே, என்ன இன்னைக்கு நார்மலே இல்லாமல் என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. அப்போ சரி ஓகே நீ வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போ மூவிக்கு, நாங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போய்க்கிறோம் இவ்வளோ ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு போனதும் அங்கே தாத்தாவுமே பின்னாடியே ஜான்
ஜான் எல்லாருமே போனதுமே இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆயிட்டு இருக்கு. பிறகு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ஷாப்பிங் தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து கார்டை வாங்கி அந்த குட்டி பாப்பாட்ட கையில் கொடுத்துட்டு நீயே இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணுன்னு சொன்னதுமே ஜான் அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சின்ன பிள்ளை அவளுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சின்ன பிள்ளையா, இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க தான் வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க, உன்ன மாதிரி வளர்ந்த எருமை மாடுக்கெல்லாம் என்ன புரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க திட்டா. ஸோ அந்த பொண்ணை போய் ஷாப்பிங் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவள் அங்கே அழகாக வந்துட்டு விலையெல்லாமே கேட்டாங்க, அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்க இவன் தான் ரொம்ப ஓவரா செலவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாவுமே அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இவனோட செலவு எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், இவனுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையுமே தன்னோட கண்ட்ரோலில் அங்கே கொண்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஸ்கூலுக்கு அங்கே கிளம்பி போனா இவன் வந்துட்டு அங்கே கார் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அவள் பேக்கெல்லாம் அங்கே கையில் பிடிச்சிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. இவன் நார்மலாக பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டானே, ஏன்னா கூணி குறுகி அவன் முன்னாடி போய் நிற்கிறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அவங்க வந்து பேசினதுமே இவனுங்க மாதிரி உருப்படாதவங்க கூட சேர்ந்தா நீ விளங்காமல் போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக திட்டா. அவனுங்களுக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இங்கே பாரு லிஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீ வெட்டி செலவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மந்ததுக்கான வந்துட்டு உனக்கு டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு கட்டு தான், இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு காசு கிடைக்காது, நான் கொடுக்குறதுல நீ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே, அடப்பாவி யாரா இந்த பொண்ணு இந்த மாதிரி உன்னை பாடப்படுத்தி வச்சுட்டு இருக்கா அப்படின்ற சைட்டு இங்கே கேட்டதும், அதெல்லாம் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுப்பா, பெரிய ஸ்டோரி அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஜான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்ற சைட் அங்கே கேட்டதுமே அவங்க சாரி கேட்குறான். அவனால் இன்னுமே நம்ப முடியல, இது போய் நம்மளோட பாட்டியான்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் அங்கே ரொம்பவே அப்செட் ஆகிட்டு இருக்கு. பட் அவன் அங்கே சாரி கேட்குறான், இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், இதான் ஃபைனல் சொன்னதுமே நீ ஒழுங்காக வந்துட்டு பிஹேவ் பண்ண, இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு இதுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு அட பாவி இவன் நல்லாவே போய் மாட்டிக்கிட்டான் போல, ஒருவேளை வந்துட்டு அங்கே அவள் சொல்லியிருப்பான் நீ வந்துட்டு என் கண்டிஷன்லாம் கேட்டேன்னா தான் வந்து டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் இவன் இப்படி கேட்குறானோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அந்த மியாவுமே அங்கே வந்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அந்த காரில் இறங்குறத பார்த்துட்டு அவளுக்கு வயிற்றுச்சலாயிருது, இவளுக்கு இவ்வளோ பெரிய லக்ஸுரியான காரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ வந்துட்டு சாதாரணமாக ஆட்டோவை பிடிச்சி வருவேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய காரில் வந்திருக்கு அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே, நீ இப்போ போட்டிருக்க செருப்பு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துட்டு அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான், இப்படி லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணம் அந்த ஜீ தானே, நான் ஒன்றே என்ன குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் தான் பொம்பளை பார்த்துட்டு புத்திக்கிட்டு போய் அலைஞ்சிட்டு இருக்கான், கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உன் மைண்டை நான் வந்து சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஜீ வந்ததுமே நீ ஏன்னா அவளுக்கு போய் இப்படிலாம் லக்ஸுரியான கார் கொடுத்துருக்கா அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது, நீ வந்து தேவையில்லாமல் என்னோட ஃபேமிலி ப்ராப்ளத்தில் தலையிற வேலை வைக்காத, நீ இப்போ என்ன அவங்ககிட்ட பேசணையோ மரியாதை போய் மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இந்த மியாக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிருது, என்னோட நம்மளை போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்கே திரும்பவுமே எங்கள் வீட்டுக்கு வரும்போது அங்கே மேலே ரூமுக்கு நம்ம ஹீரோயின் அங்கே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த வீட்டில் இவ்வளோ ரொம்பவே பேம்பரிங் பண்ணி வச்சிருக்காங்க போலேன்னு செட் அவங்க பார்த்துட்டு இருக்கா. நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற செட் அவங்க கோவப்பட்டதுமே, நீங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் இன்னைக்கு இங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டதும், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் திட்டான். பிறகு ஹீரோயின்ட்ட போய் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டதுமே, சரி ஓகே இப்போ அவன் என்கிட்ட பேசின பேச்ச ஒரு வந்துட்டு மெய்டிட்ட பேசியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அவன் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மெய்டு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுனதும், இதான் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம், நான் என்னோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வளர்ப்பு வளர்க்கல, ஆனால் நீ எப்படி போய் வளர்ந்துருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு இன்னுமே டைம் கொடுக்குறேன், நீ வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கியோ வந்துட்டு அதை எல்லாத்தையுமே நீ புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்க கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. ஸோ தாத்தா அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மாவை எப்படி எதிர்த்து பேச முடியும், ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஜியை வந்துட்டு வாடா வெளியன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே அந்த மியா வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா அங்கே வந்துட்டு வேலைக்காக. பட் அவளுக்கு அங்கே மெசேஜ் வந்துருது வேலையை விட்டு இப்படி தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டாங்க. ஜீட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறா. ஜீ வந்துட்டு அங்கே தாத்தாட்டையும் அவட்டையுமே நீங்கள் எதுக்காக இப்போ அவளை வந்து வேலையை விட்டு தூக்குனீங்க, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ற கவாசியா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், அந்த மாதிரி பொண்ணு வந்துட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு தகுதியே கிடையாது, அவளுக்கு வந்துட்டு கம்பெனியில் ஒர்க்கை விட ஓ மேலே வந்துட்டு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி உன்னை கரெக்ட் பண்ணுறதுன்றது தான் குறியாக இருக்கா, அது தேவை கிடையாதுன்னு சொன்னதும், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறம் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு. நீ வந்துட்டு பெரியவங்களே எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சி தான் நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். பட் வந்துட்டு நீ அவளுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்க, நீ வந்து விற்றா எல்லாத்தையும் விற்று அவள் காலிலே கொட்டுவ போல, அதனால் வந்துட்டு நீ இந்த கம்பெனியுமே சமாளிக்கிறதுக்கு வந்துட்டு தகுதி கிடையாது. இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே நான் வந்துட்டு ஜியா பேரில் மாற்றிட போகிறேன், அதுக்குன்னு நீ வந்துட்டு என்னைக்கு தகுதி ஆகுறியோ அன்னைக்கு தான் உனக்கு எல்லாமே வந்துட்டு கிடைக்கும்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி
போயிருது. இவ வந்த பிறகு தான் எல்லாமே நம்மள விட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் மனசுல அங்க தப்பான எண்ணம் வந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையும் அந்த புரிஞ்சுக்கிட்டு தாத்தா, நீ வந்துட்டு அவங்கள பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டுருக்க. அவங்க இது எல்லாமே நீ நல்லபடியா வாழணும்னு தான் பண்ணிட்டுருக்காங்க. நீ வந்துட்டு என்னைக்கு வந்து இதெல்லாமே சமாளிக்கிறதுக்கு தகுதின்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதோ, அன்னைக்கு உன் பேர்ல இது எல்லாமே திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். நீ வந்துட்டு ஒண்ணு ஃபேமிலிய சூஸ் பண்ணு, இல்ல அவள சூஸ் பண்ணு. ஒருவேளை நீ வந்துட்டு அவள சூஸ் பண்ணேன்னா, உனக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியில சேலரி என்ன குடுப்பாங்களோ, அத வச்சு தான் நீ உன் குடும்பத்த ஓட்டிக்கணும். இந்த குடும்பத்துக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லயும் உனக்கு எந்த பங்குமே நாங்க குடுக்க மாட்டோம்ன்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு அந்த இடியட் வந்துட்டு எனக்கு அவ தான் வேணும்னு சொல்லிட்டு அவள போய் அங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கான். நைட் போல அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு சிம்பத்தி கார்டு அங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்து நினச்சி பாரு, அவள் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நல்லதாக பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் வீடு பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த ஈமி வந்துட்டு அப்பா ஸ்கூலில் வந்துட்டு எல்லாருமே ஒரு ஸ்கர்ட் வந்து போட்டிருக்காங்க, அது எனக்குமே வேணும். அது வந்துட்டு 2 லேக் மேலே அம்மாவால் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்காக அதை வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அவன் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இப்போ அவன்கிட்ட காசு கிடைக்காது. தாத்தா வந்துட்டு அங்கே காசெல்லாம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டார்ல. ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்க வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே காம்படிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருது. அந்த காம்படிஷனில் வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே இங்கே கலந்துக்க போயிருக்கா இல்லையா. ஸோ தாத்தாவும் ஜானுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஜான் அங்கே ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஹீரோயினை பற்றி இங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு வளர்ச்சி அடைய துப்பு கிடையாது, ஆனால் மற்றவங்கள பார்த்து வந்துட்டு குறை பேசுறதுக்கு மட்டும் நீ வாயை வந்துட்டு காமிச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்டி விட்டு போகிறான். பிறகு நீ வந்துட்டு இன்னுமே ரொம்ப அழகு ஒதுக்கமாக செலவழிச்சிட்டு இருக்க, உனக்கு காசு நான் அவ்வளவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜான்ட்ட ஹீரோயின் சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ ஏன் நினைச்சு பாரு, பண்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா, அவனை எதுக்காக நீ இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கரெக்டா நான் ரொம்ப ஓவரா தான் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டேன், சரி அந்த ஸ்ட்ரிக்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், பட் வந்து அது நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான், அப்படின்னா தான் உனக்கு வந்துட்டு பேமெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா நீ வந்துட்டு சும்மா தான் சுத்தணும் அப்படின்றத அவ சொல்றான். நெக்ஸ்ட் டே அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த ஜி வந்துட்டு அந்த இம்மியை மீட் பண்றதுக்காக போறான். அந்த மியா கூட சேர்ந்துட்டு அங்க அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. டீச்சர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பண்ண சொல்லிட்டு அப்ப அவனுக்கு கால் வந்துருது, இப்படி முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீங்க உடனே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவ உடனே அங்க அழுது டிராமா பண்றா. நீங்க எங்க கூட சேர்ந்து மூவிக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு நிறைய ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னீங்கல்லன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே அங்க ஆஸ்மா வந்த மாதிரி வந்துட்டு மூச்செல்லாம் இழுத்து விட்டதுமே அவ ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்போ உன் கூடவே சேர்ந்து இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த மீட்டிங்குமே அவன் போகாம இருக்கவுமே நம்ம ஹீரோயின்ட்ட போய் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, அவர் இப்படி மீட்டிங் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, கம்பெனியை ஒழுங்கா பாத்துக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு வந்துட்டு கொடுக்க போறோம், அவன் வந்துட்டு பண்றதுக்கு அவனே அனுபவிப்பான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரூல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்றா. பிறகு அந்த குழந்தை வந்துட்டு அப்பா எனக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் எல்லாமே தேவைப்படுது, அதெல்லாமே எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும் அது பார்த்தா பயங்கரமான விலையாக இருக்கும் போல். அவன்கிட்ட வந்துட்டு அவ்வளோ காசே இல்லை, வெளியே போயிட்டு அங்கே காசு வந்துட்டு கொடுக்க சொல்லி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு அதை வந்து பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் வந்து ரிச்சஸ்ட் டேட், நான் வந்துட்டு உங்களோட ரிச்சஸ்ட் வந்துட்டு பிரின்சஸ் தானேப்பா அப்படின்ற செட் அங்கே பேசினதுமே அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியா பேச்செல்லாமே இருக்குது. ஏன்னா புதுசாக இந்த பொண்ணு வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, ஒரு சின்ன பிள்ளைங்க வந்துட்டு இப்படிலாம் பேச மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது. பிறகு தாத்தா அங்க ரூம்குள்ள வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஜான் வந்துட்டு காலெல்லாமே அமுக்கி விட்டுட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு அவருக்கு. அப்ப அங்க அவை வந்துட்டு நீங்க எதுக்காக அவ மேல இப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ப்ளீஸ் நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, அவளுக்கு ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பிள்ளைய வந்துட்டு பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, சின்ன வயசுல இருந்து அவ தான் தனியா அங்க வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா திருட்டு வேலை பண்ணியிருக்க கூடாதுல்லப்பா, கம்பெனியில இருக்க காசு அவ திருட்டு வேலை பண்ணுவாள் உன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்படின்னா அவள் வந்து அவளுக்கு பெனால்ட்டி வாங்கி கொடுக்குறேன், 1 மந்த்ல அவ எல்லாத்தையும் பே பண்ணி நான் கேஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிடுறேன், இல்லைன்னா அவ ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே நீங்க ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு ஏதாச்சும் பண்றேன்னு சொன்னதும் அங்க வந்துட்டு அவன் மனசுலேயே கோல்டு எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணி நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப ஹீரோயின் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உன்னோட கோல்டு இல்ல ஜுவல்லரிஸ் இல்ல வீட்டுல இருக்க எதையாச்சும் நீ வித்து கடன் அடைக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா வந்துட்டு இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், அவளை யாருமே அப்புறம் காப்பாற்ற முடியாது, ஜெயிலுக்கு நீ சேர்ந்து போய் உட்காரணும் அப்படின்ற செட் அங்க மாட்டிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே இங்க ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிருது. பிறகு வெளியே போயிட்டாங்க, காசு வந்து ஏற்பாடு பண்றதுக்கு அங்க கடன் எல்லாமே கேட்டதும் ஆல்ரெடி தாத்தா யாருமே அவனுக்கு காசெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல. ஸோ வந்துட்டு யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. வேற வழியே இல்லாம அந்த மியாட்ட கால் பண்ணி இதெல்லாமே இன்ஃபார்ம் பண்றான். அப்பா உடனே பரிதாபமா அங்க வாய்ஸை வச்சுட்டு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களே, எங்களை கைவிற்ற மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அங்க டிராமா பண்றா. அதை கேட்டுட்டு இந்த இடியட்டுமே கண்டிப்பா நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே கைவிட மாட்டேன், நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன் அப்படின்றத அவன் சொல்றான்.
நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல அந்த காம்படிஷனுக்கான ரிசல்ட் வந்துருது. ஸோ நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கா. பிறகு ஸ்கூல்லயுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அங்க டாப்பரா வந்திருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ஜான்க்கு அங்க வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு, எங்க அம்மா வந்துட்டு பிசிக்ஸ்ல வந்து கில்லாடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரீபானுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மக்கா தான் இருந்திருக்கா. பட் இப்போ வந்துட்டு அவ ரொம்பவே வந்துட்டு டேலண்டா மாறிட்டா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜீ மட்டும் அங்கே சாப்பிடாம இருக்கான். ஸோ வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்கிறப்ப இப்படி வந்து காசு விஷயம் தான் சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவனோட பாப்பாவுக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்கே சூப் எல்லாமே எடுத்துட்டு அவன்ட்டு அங்கே கொடுக்கறதுக்காக போனதும் அவன் பார்த்தா கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு நீ கிளம்பு, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அந்த சூப் அங்கே வச்சுட்டு, அப்போ இந்த காசு வந்துட்டு பாட்டி எனக்காக கொடுத்தது, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமா போயிருது. இந்த வயசுல எவ்வளவு தூரத்துக்கு வந்து மெச்சூர்டா பேசிட்டு இருக்கா, நான் எப்படி வந்துட்டு சில்லியா வந்துட்டு குழந்தைகிட்ட போய் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் அங்க தலையெல்லாமே தட்டி கொடுத்தாங்க சாரி கேட்கிறான். பிறகு இந்த ஜானை பார்த்தா, நீ வந்துட்டு எவ்வளவு பெரிய பணக்காரியா இருக்க தெரியுமா, நான் தான் வந்து பிச்சைக்காரனா இருக்கேன், எனக்கு காசே இல்லை, எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ப்ளீஸ் நீ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு செமையா கடுப்பாய் போயிடுறா. அறிவில்லையா உனக்குலாம், சின்ன பிள்ளைகிட்ட போய் காசு கேட்டுட்டு இருக்கா, அப்படி உனக்கு காசு தேவைப்படுதா, நீ காசு தேவைப்பட்டா ஒழுக்கமா நடந்தேன்னா நானே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க திட்டாங்க. உனக்கு டெய்லியுமே நான் வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் டெய்லியும் காசு வந்துட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே தாத்தா வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு சொல்கிற எல்லாமே அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அமைக்க விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மியா வந்து அதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, இவ ஏதோ வேற வேலை தான் வந்து பார்க்க வந்திருக்காளாக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துட்டு அப்படியே நக்கலாக சிரிக்கிறா. அப்போ அந்த பொண்ணு வந்து அங்கே குட்டி பாப்பாவை வா நம்ம விளையாட போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இவன் வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க தாத்தா. நான் வந்துட்டு எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அப்போ ஹீரோயின் உனக்கு இப்போ ரொம்ப வயசாயிருச்சு, நீ வந்துட்டு ஒன்றா நீ பார்த்து உன் பிள்ளைங்களெல்லாம் நான் வந்துட்டு சரியா வந்து கொண்டு வரதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. பட் இவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வேணான்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தாங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன், வந்து காசெல்லாமே கட்டிட்டேன், ப்ளீஸ் நீங்க வந்துட்டு அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிருங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுமே எங்க கால் பண்ணி எல்லாத்தையுமே அங்க வந்துட்டு வாபஸ் வாங்கிடுறா. பிறகு வெளியே போய் அங்க விளையாடிட்டு இருந்தா அந்த எம்மி வந்துட்டு வேணுனே அந்த குட்டி பாப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டு அவளுமே இங்க கீழே விழுந்துட்டு அந்த பிள்ளை தான் தள்ளி விட்ட மாதிரி அங்க பொய்யா பேசிட்டு இருக்கா. அம்மா எப்படியோ பொண்ணுமே அதே மாதிரி அங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கா. அந்த மியா வந்துட்டு எதுக்காக நீ சின்ன பிள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு டிராமா பண்ணதுமே அந்த இடியட்டுமே அங்க வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுட்டு அங்க வந்துட்டு சாரி எல்லாமே கேட்க சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நான் எதுவுமே பண்ணல, அவதான் இதை பண்ணான்னு சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டான். பெத்த பொண்ணவே நம்பாம மற்றவங்க பொண்ணு தான் அவன் நம்பிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு நீ ஏதாச்சும் வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுன்னு சொல்லிட்டு அங்க வீடியோ காமிக்கிறான். அந்த வீடியோ பார்த்தா இந்த பிள்ளை தான் பிடிச்சவங்க தள்ளி விட்டு இவ்வளவே கீழே விழுந்த விஷயம் எல்லாமே நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்க கோவப்படும் போது உடனே வந்துட்டு அவங்க ஆஸ்துமா வந்த மாதிரி டிராமா பண்ணதும் நீ வந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேருன்னு சொல்றாங்க. பார்த்தா இங்க வந்துட்டு அந்த குட்டி பாப்பா அங்க மயக்கமாயிடுறா. அங்க ரொம்ப வந்துட்டு அவனுக்கு கில்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க கேர் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஜான் வர்றான். நீ வந்துட்டு நல்லா யோசிச்சு பாரு, ஒரு சின்ன பிள்ளைக்கு ஆஸ்துமா வந்துருச்சு, ஆனா வந்துட்டு அவ ரொம்ப கூலா இருப்பாளா, நீ வந்துட்டு என்ன விஷயம்னு யோசிக்க மாட்டியா, எப்படி நீ இடியட் மாதிரி இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவனே கோவப்படுறான். உனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே உன்னோட போன்ல நான் அனுப்பி வச்சுட்டேன், நீ இப்ப கால் பண்ணி அவளை கேளு, அவள் ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்னு சொல்றப்ப அங்க கால் பண்ணி கேட்டா நான் வந்துட்டு வீட்டுல மெடிசன் இருந்துச்சா அதை கொடுத்தேன், அதே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ பேசினதுமே பார்த்தேல அவ வந்துட்டு உன்னை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்படிலாம் எந்த ஒரு நோயுமே இல்லை, உன்கிட்ட காசு பறிக்கிறதுக்கு அம்மாவும் பொண்ணு இப்படி கேவலமா வேலை பண்றாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. போய் வந்துட்டு நம்ம பாப்பாட்ட ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளு அப்படின்ற சொல்லிட்டு அங்க திட்டாங்க. அப்ப அங்க வந்து குழந்தைகிட்ட அவங்க சாரியுமே கேட்கறான். பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்க ஜாலியா அங்க வெளியே போயிட்டு இருக்கும் போது அந்த இம்மி அந்த மியாங்க வந்துட்டு அங்க கூட்டிட்டு போகும்போது வேற ஒரு பர்சனை பார்த்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு இவன்ட்டு எப்படி பாசமா காசுக்காக பேசுவாளோ அதே மாதிரி அங்க ஹக் பண்ணிட்டு அங்க பேசினதுமே அதை பார்த்துட்டு அங்க ஷாக் ஆகி போயிருது. அப்ப அங்க ஜான் வந்துட்டு உனக்கு இது பொதுன்னு நினைக்கிறேன், அவளுக்கு வந்துட்டு ஒரு அப்பா கிடையாது, எவ்வளவு காசு வச்சிருக்கானோ அவன் எல்லாமே அப்பா தான் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிருது. எவ்வளவு வந்துட்டு நம்மளை ஏமாத்தி வந்து இவ அசிங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்க ஃபீல் ஆயிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் நடந்த எல்லாத்துக்குமே அங்க சாரி கேட்டதுமே நீ சாரி கேட்கணும்னு நான் எதுவுமே பண்ண கிடையாது, நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணதே நீ வந்துட்டு வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான், யாரை நம்பி நீ ஏமாந்து போயிடக்கூடாது, இந்த குடும்பத்தவே லீட் பண்ண போறதே நீ தான், நீயே வந்துட்டு நல்லபடியா இல்லைன்னா மத்தவங்க எப்படி உன் பேச்சை கேட்பாங்க அப்படின்றத சொல்றா. எல்லாமே உனக்கு தான் சொந்தம், நீ தான் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கணும், ஸோ இதுக்கப்புறம் நீ நல்லபடியா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஃபைனலா எல்லாருமே
சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க அவரோட இன்னொரு பையன் அவங்க பேர பிள்ளைங்களாம் வந்ததுமே, இதெல்லாம் யாரு? என்ன இதெல்லாம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், அம்மா இது வந்துட்டு நம்மளோட உங்களோட பேரன் தான். இது வந்துட்டு அவங்களோட பிள்ளைங்க அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிடுறா. இவங்கலாம் வந்துட்டு இவங்கள மாதிரி கிடையாது. ரொம்பவே வந்துட்டு அறிவாளி பிள்ளைங்கன்னு சொன்னதும், இதுங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது எவ்வளோ அறிவாளின்னு சொல்லிட்டு, இவனுங்க 2 பேத்தையுமே மாத்துறதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டமாயிருச்சு. இன்னுமே இவனுங்கள வேற நான் மாத்தணுமா? என் வாழ்க்கை வந்துட்டு இப்படியே வந்து முடிய போறது கிடையாது போல. இவனுங்கள மாத்தியே என் வாழ்க்கை ஃபுல்லா நான் சாவ போறேன் அப்படின்ற செட்டவை யோசிக்கிறா. ஃபைனலா பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அங்க ஹாப்பியா வந்து ஒரு பிக்சருமே எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரிஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.